பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் ஒரு ஊமத்தம்பூவை சிவலிங்கத்திற்கு வைத்து வழிபட்டால் லட்சம் பசுக்களை தானம் கொடுத்ததற்கு சமமான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக சிவன் அணியும் மலர்கள் அனைத்தும் அதீத மருத்துவ குணம் வாய்ந்தவை. உதாரணத்திற்கு அருகம்புல், வில்வம், வெட்சி, சங்குப்பூ, தும்பைப்பூ போன்ற அனைத்து பூக்களுமே அதீத மருத்துவ குணம் கொண்டது. நம்ம அருகம்புல்லை சாப்பாட்டில் யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி நமக்கு பயன்படுத்துவது என்று தெரியும். அதே போன்று வில்வத்தை ஒரு நாள் ஒரு இலையை சாப்பிட்டால் நம்மளோட செல்ஸ் எல்லாம் புதுப்பிக்குங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ தும்பப்பூ அதோட செடியில் ரசம் பண்ணி சாப்பிட்டோன்னா கபம் போன்ற பிரச்சனை நமக்கு விலகும்னு தெரியும். அதே மாதிரி சங்குப்பூவில் இப்போலாம் டீ போட்டு குடிக்கிறாங்க, அதோட மருத்துவ குணமும் தெரியும். ஆனால் தும்பை பூவோட மருத்துவம் ரொம்ப டிஃபிகல்ட்டானது. அது நம்ம சித்தர்கள் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அதோட இதை நமக்கு தெரியாது. நமக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத சித்தர்கள் நமக்கு வழி காட்டலை. ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரசவாத மூலிகைகளில் ஒன்றாக அது அறியப்படுகிறது. அதனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த ஊமத்தம்பூவை பயன்படுத்துவது எப்படின்னு தெரியலை. இப்போ நிறைய பேர் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, காயில் அதோட காயில் ஊமத்தங்காயில் வீட்டில் விளக்கு போட்டால் பில்லி, சூனியம், ஏவல் இதிலருந்தெல்லாம் தப்பிக்கலாம், கண் திருஷ்டியிலருந்தெல்லாம் தப்பிக்கலான்னு நிறைய பேர் அதை வீட்டில் 2 அறுத்து விளக்கெல்லாம் போடுறாங்க. அது ரொம்ப தப்பு. அந்த விளக்கு வீட்டில் ஏற்றவே கூடாது. ஊமத்தம்பூ பலி ஒரு ஊமத்தம்பூ பலி கொடுத்தோன்னா அது ஒரு பன்றிக்குட்டியை பலி கொடுப்பதற்கு சமமான ஒரு இதுன்னு நம்மளோட சித்தர்களோட இது சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அதை நம்ம வீட்டில் பண்ணவே கூடாது. அதுவும் இல்லாமல் அதை வெட்டி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கு போடும்போது அது எரிஞ்சு கருகும்போது அதிலிருந்து ஒரு வரும் வாசம் நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது நான் தெரிஞ்சது இது. அது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த ஸ்மெல்லு அந்த வாசம் வீட்டுக்குள்ளே இருக்க அது பெண்களுக்கு மிகவும் ஆபத்தாக முடியுது. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஊமத்த விளக்கு வீட்டில் போடாதீங்க. அது ஊமத்த பூவை சிவபெருமானுக்கு சாத்தி நீங்கள் வேண்டுதலை கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷமான இது. அதனால் தயவு செஞ்சு ஊமத்தங்காயை வெட்டி வீட்டில் விளக்கு போட வேண்டாம். ஊமத்தம் பூவை மட்டும் சிவபெருமானுக்கு சாத்துங்க. காயுமே சிவபெருமானுக்கு வைக்கலாம். காசி இந்த மாதிரி கோயிலில், பெரிய பெரிய கோயிலெல்லாம் ஊமத்தங்காயை சுவாமி மேலே வச்சுருப்பாங்க. லிங்கத்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் வடநாட்டுகளில் ஊமத்தங்காய் சிவன் மேலே வச்சு வழிபடுற பழக்கம் உண்டு. அது மாதிரி இப்போ நீங்கள் சுற்றி போடுறோம், இந்த சூடத்தெல்லாம் வச்சு ஊமத்தங்காய்க்குள்ளே 2 அறுத்து குங்குமம் வச்சு சூடத்தெல்லாம் வச்சு சுற்றுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதிலிருந்து வர வாசம் நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அது சித்தர்களால் மட்டுமே அந்த ஊமத்தம் பூவையும் காயையும் இலையையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஒரு சில இப்போ இருக்கிற மருத்துவர்கள், ஒரு சிலர் சித்த மருத்துவர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. சித்த மருத்துவர்களோட அறிவுரை இல்லாமல் நம்ம இந்த ஊமத்தம் பூவையோ காயவோ பயன்படுத்தக்கூடாது. அது தெரியாதவங்க பண்ணிவிட்டு நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. எதுக்கு நடக்குதுன்னே தெரியாமல் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதனால் ஊமத்தங்காயை வீட்டில் விளக்கு போட வேண்டாம். நீங்கள் ஊமத்தம் பூ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் லிங்கம் வச்சு வழிபடுற வழக்கம் இருந்துச்சுன்னா லிங்கத்துக்கு வச்சு வழிபடுங்க. கோயிலுக்கு கொண்டு போய் வைங்க. வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஊமத்தம் பூ சிவலிங்கத்திற்கு சாற்றினீர்கள் ஆனால் லட்சம் பசுமாடுகளை தானம் கொடுத்ததற்கு சமம். நன்றி, வணக்கம்.